إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله وقال رسولنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول صلى الله عليه وسلم நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தி சமாதானமும் இரண்டாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மேலும் குறிப்பாக ஜும்ஆ என்கிற இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனின் இறையிடத்தில் குறித்த நேரத்தில் ஒன்று கொண்டிருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுவார். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு எண்ணற்ற அருள்குறைகளை ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றார். அவன் அளித்த அருள்குறைகளை பற்றி சொல்கிற போது சொல்கின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்குறைகளை எண்ணி பார்த்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருமையான திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். இப்படி ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த எண்ணற்ற அருள்குறைகளில் ஒன்றுதான் தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இறையருள். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை வெற்றியை நோக்கி அழைக்கிற போது எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தூய்மையான மனதோடு தௌபா செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். மேலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சிவனத்தின் சொந்தக்காரர்களாக உங்களை மாற்றி வைப்பான் என்பதாக ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை அதை நோக்கி என்ன செய்கின்றார்? அழைப்புகின்றார். ஆக இந்த தௌபாவின் பக்கம் விரைவிக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். இந்த தௌபா என்றால் என்ன என்று சொன்னாலே இன்று பெரும்பாலான மக்களுக்கு என்ன செய்வது கிடையாது, சரியாக தெரிவது கிடையாது. தௌபா என்றால் என்ன என்று கேட்டால், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லுவதுதான் தௌபா என்று சொல்லி. ஆனால் இது தௌபா கிடையாது. இதனுடைய பெயர் இஸ்திக்ஃபார் என்று சொல்வார். ஒரு சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த இஸ்திக்ஃபார் காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபாவை செய்தால்தான் ஒரு மனிதனுடைய பெரும் பெரும் பாவங்கள் செய்யப்படும், மன்னிக்கப்படும். அவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் இறுதி வரைக்கும் அவருடைய அந்த பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே என்ன செய்துவிடும்? போகிவிடும். சிறிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருக்கின்றார். இதை அழிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது? ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லி திக்ர் செய்வது, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. இது சிறிய பாவங்களுக்கான மன்னிப்பாக அமையும். இன்னும் ஒரு சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய சிறு சிறு பாவங்கள் செய்யப்படும், மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். உதாரணமாக எப்படி ஒரு ஜிம்மாவை நாம் சரியாக நிறைவேற்றினால் அடுத்த ஜிம்மா வரைக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பாவங்களுக்கு, சிறிய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. ஒரு தொழுகையை நான் சரியாக நிறைவேற்றினேன் என்று சொன்னால் அடுத்த தொழுகை வரைக்கும் நான் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அதே செய்வது பரிகாரமாக அமைகிறது. அதே போல ஒரு ரமலானை நான் சரியாக பயன்படுத்தினேன் என்று சொன்னால் அடுத்த ரமலான் வரைக்கும் நான் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அந்த ரமலான் செய்யாது ஒரு பாவம் பாடம் கொண்டிருக்கிறது. அதே போல தொழுகை நான் பேணுகிற மக்களாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனவே சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அப்படியே செய்யாது கழுவப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் தோழர்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள், தோழர்களே, உங்கள் ஒருவரின் வீட்டிற்கு முன்னால் ஆறு வருகிறது. அந்த ஆற்றில் அவர் ஒருவர் 5 வேளை குளிப்பார் என்று சொன்னால் அவருடைய உடலில் ஏதாவது அழுக்கு இஞ்சி இருக்குமா என்று கேட்கிறார். அது எபுக்காவின் தரணி இசை அவருடைய உடலில் ஏதாவது அழுக்கு இஞ்சி இருக்குமா என்று கேட்கிறார். கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், லா எபுக்காவின் தரணி செய்யும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மனிதனுடைய உடலில் எந்த ஒரு அழுக்கும் எஞ்சி இருக்காது என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே போல்தான் தொழுகை. ஒருவர் 5 நேரம் தொழுகை தொழுவார் என்று சொன்னால் எப்படி ஒருவர் 5 நேரம் குளித்தால் உடலில் அழுக்கு இருக்காதோ அதே போல 5 நேரம் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய உடலில் பாவங்கள் இருக்காது என்று சொன்னார். ஒருவர் உணவு செய்கிற போது அவருடைய விரல் நகங்களின் வழியாக எப்படி தண்ணீர் வழிந்தோடுகிறதோ அதே போல அவருடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கிற போது அவருடைய தலையில் எழுதுகிறார், பாவங்களோடு வந்து இருக்கிறார், சிறு சிறு பாவங்களை எழுதுகிறார், சுமந்து கொண்டு வந்து இருக்கிறார். அவர்
ருக்கு செய்கிற போது அந்த ருக்கு செய்கிற போது செய்யாது, அந்த கூடையிலிருந்து பாவங்கள் கொஞ்சம் கீழே விடுகிறது. அவரை சத்துதா செய்கிற போது அந்த அனைத்து பாவங்களும் செய்யாது கீழே இருந்து விடுகிறது. எப்படி ஒரு படக்கூடிய தலையில் இருந்தால் கீழே குடிஞ்சா அது எப்படி கொட்டி கீழே போகிறோமோ அதே போல தொழில் செய்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கொட்டப்படுகிறது, நம்ம விட்டு கலந்து போய்விடுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அது நோன்பாகட்டும் அல்லது மற்றவர்கள் என்னென்ன பிற அமல்களாகட்டும், இவையெல்லாம் நம்முடைய சிறு சிறு பாவங்களை காணாமல் போக செய்துவிடும். எல்லா சிறு பாவங்களும் செய்யப்படும், மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் மேற் சொன்ன எந்த ஒரு விஷயம் செய்யாது, அந்த பெரும்பாவத்தை அளிக்காது. அந்த பெரும்பாவம் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் விரைகிறவரை, ஒரு மனிதன் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வருகிற வரை அவனுடைய பெரும்பாவங்கள் அப்படியே இருக்கும். அவன் தௌபா செய்தாலே ஒழிய அவனுடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவனுடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அவன் தௌபாவை செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பெரும்பாவத்திற்காக இந்த உலகத்திலேயே தண்டனையோடு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இத ரெண்டு பிரகாரம் அவன் நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய பெரும்பாவம் அப்படியே செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் என்று சொன்னால், நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிற போது அந்த பெரும்பாவத்துடன் தான் என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பான். இப்ப இந்த தௌபாவை நாம் எப்படி செய்வோம்? இந்த தௌபா என்பது ஒரு மாபெரும் ஒரு அருள்வழி. நாம் நினைக்கலாம், நான் பெரும் பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன், தௌபாவின் பக்கம் நான் விரைந்தேன் என்று சொன்னால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்யலாம், நாம் நினைக்கலாம். ஆனால் தௌபாவுடைய தனி சிறப்பு என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, தௌபாவை சரியான முறையில் நாம் நிறைவேற்றோம் என்று சொன்னால் அந்த பெரும்பாவத்தை இந்த தௌபா இல்லாமல் ஆக்கிவிடும். இந்த தௌபா அழித்து விடும். எவ்வளவு பெரிய பாவங்கள் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையால் திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்து கொண்டிருப்பார்கள். நரகத்திலேயே அதிக வேதனை செய்யப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர் யாரா, முனாஃபிக்குகள் தான். எப்படி ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்துடைய எந்த பகுதி ரொம்ப சூடாக கேட்டா எந்த பகுதி கீழே இருக்குதோ அந்த என்ன செய்யும், சூடாக. எனவே தான் உணவு சமைத்திருப்பதாக சொல்லி செக் பண்ணும்போது மேலாக இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து அமைத்து பார்ப்பாங்க, இது வெந்து விட்டதாக சொல்லி. அது வெந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற இருக்கும், கண்டிப்பாக உள்ள இருக்கும். ஏன்னு மேலே இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் கீழே பல மடங்கு என்ன செய்யும், அதிக வெப்பம் இருக்கும். அப்ப நரகத்திலேயே ரொம்ப அதிகமாக அனுபவிக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் இந்த முனாஃபிக்குகள் தான். அவ்வளவு பெரிய வேதனை செய்வார்கள், அனுபவிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான், முனாஃபிக்குகள் தான் நாளை மறுமையில் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் சொல்லிவிட்டு இன்னும் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலன் தஜித லஹு நஸீரா. அந்த இடத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர், அவர்கள் என்னதான் கதவினாலும் என்னதான் கூப்பாடு கொண்டாலும் எவ்வளவுதான் அழைத்து பிரார்த்தித்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் அது கிடைக்காது என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து விட்டான். சொல்லிவிட்டு அடுத்ததாக ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அடுத்த வசனத்தில் சொல்கின்றான், இல்லல்லதீன தாது வஅஸ்லஹு. ஒரு சிலரை தவிர, ஒரு சிலர் யாரவர்கள், இல்லல்லதீன தாது வஅஸ்லஹு, நிச்சயமாக யார் தௌபா செய்து கொண்டு தௌபா செய்துவிட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்வார்களோ, தௌபா செய்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார்களோ அவர்களை தவிர என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இப்ப முனாஃபிக்குகள் அதிகமாக எல்லோருமே நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். ஆனால் ஒரு சில முனாஃபிக்குகள் செய்ய மாட்டார்கள், நரகத்துடைய அடித்தட்டில் இருக்க மாட்டார்கள், நரகத்துக்கே போக மாட்டார்கள். யார் அவர்கள்? அவர்கள் நம்முடைய முந்தைய வாழ்க்கையில் முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு வந்தார்கள்.
அதை தௌபா செய்து மீண்டு வருவதன் காரணமாக ரப்பல் செய்ய மாட்டான், அவனை வேதனைப்படுத்த மாட்டான், அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவார் என்று சொல்லி ரப்பல் சொல்லி காண்பித்தார். யோசித்து பாருங்க, நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களே தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று சொன்னார். எந்த பாவமாக இருந்தாலும் சரி ரப்பல் செய்வான், கண்டிப்பாக மன்னித்து விடுவான். இன்னும் ரப்பல் ஆலமீன் எப்படி அழைப்பு விடுகிறார் பாருங்கள். இன்னல்லதீன ஃபஸலல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், இன்னல்லதீன ஃபஸலல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக யார் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் வேதனை செய்கிறார்கள், ثم لم يتوبوا, அப்படி வேதனை செய்ததற்கு பிறகு தௌபா செய்யாமலே இருக்கிறார்களோ அதே நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு நரகத்துடைய வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது. ஜஹன்னம் அந்த நரகத்துடைய வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக், அவருக்கு தோள்களை எல்லாம் எரித்து பொசுத்துகிற அந்த நெருப்புடைய வேதனை இருக்கிறது என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இங்கு கூட பாருங்கள், ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறார் சொன்னால், அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்தார். பாவத்தை செய்ததற்கு பிறகு அவர் தௌபா செய்தார் என்று சொன்னால் அந்த பாவத்தை கூட ரப்பல் செய்வார், மன்னிப்பார் என்று சொல்லி சொல்கின்றார். எனவே தான் இந்த வசனத்தை மோதி காண்பித்து விட்டு இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், உங்குரு இலா ஹாதல் கரீம் வர்ஜும், அல்லாஹ்வுடைய சந்தையும் அவருடைய மன்னிப்புடைய விநாசத்தையும் பாருங்கள். கத்தலு அவுலியாஹும், அவருடைய இறைநேசர்கள் ஒரு சில மக்கள் செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். அவருடைய இறைநேசர்கள் ஒரு சில மக்கள் செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், அழிக்கிறார்கள், தொல்லை தருகிறார்கள். ஆனால் ஆனால் அல்லாஹ் அந்த மக்களை கூட தௌபாவின் பக்கம் அழைக்கிறார், தன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு எழுதுகிறார், விளக்கம் தருகிறார். இவ்வளவு தன்னுடைய இறைநேசர்கள் அழிக்கிற போது கூட, அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டாலும் கூட அவர்களை கொலை செய்தவர்கள் ஒரு வேளை மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் செய்வார், கண்டிப்பாக மன்னிப்பார் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒன்று அவருடைய இறைநேசர்களுக்கு நோயை தருவது, அவரை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நோயை தருவது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர், உங்களில் யாருமே ஃபஜ்ரை தொழக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நோயை தர வேண்டாம். ஏனென்றால் ஃபஜ்ரை தொழுதவர் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை நோயை செய்து கொண்டு நீங்கள் செய்து கொண்டவர்கள் அழிவை தேடிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய சகாபாக்களுக்கு எச்சரிக்கை எடுப்பார். ஏனென்று சொன்னால் இறைநேசர்களுக்கு நாம் ஏதாவது தொல்லை தருகிற போது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம் தொல்லை தருகிற போது அது அல்லாஹ்வை ரொம்ப கோபப்படும். ஏன் நமக்கே கோபப்படுத்துமா இல்லையா? இப்பொழுது வெறுமனே ரோட்ல போட்டு சண்டை போடுகிறான், அடிக்கிறான் சொல்கிற போது அது நமக்கு என்ன செய்யும், ஒரு மாதிரி. இதான் என்னுடைய குடும்பத்துல ஒருத்தரை போட்டு எவ்வளவு ஒருத்தர் அடிக்கிறான்னு சொன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கு? நம்முடைய சகோதரர், நம்முடைய பிள்ளை, நம்முடைய வாப்பா, யாராவது ஒருவர் அப்படிப்பட்டவர்களை கை வைத்தார் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்? அதே போலதான் அல்லாஹ் தன்னுடைய இறைநேசர்களை கை வைக்கிற போது அல்லாஹ் செய்வான், கடுமையாக கோபம் கொள்வான். ஆனா அப்படிப்பட்ட கோபத்துக்கு ஆளான மக்கள் கூட அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மன்னிப்பை செய்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு தௌபா என்பது விசாலமான ஒன்றல்கள். இன்னும் அந்த தௌபா என்ன செய்யும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்களையே அழித்து விடும். நாளை மறுமையில் நிறைய மக்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பாவங்களை கொண்டு வருவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வார், ஒவ்வொரு நடைமுறை என்ன செய்வார், பின்பற்றுவார். ஒரு சில மக்களை ரப்பல் செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார், அவர்களை வேதனைப்படுத்துவார். இன்னும் ஒரு சில மக்களுடைய பாவங்களை ரப்பல் என்ன செய்வார், எல்லாருக்கும் முன்னே வெளிப்படுத்துவார், அவரை கேவலப்படுத்துவார், பிறகு என்ன செய்வார், வேதனைப்படுத்துவார்.
ஒரு சில மக்களை ரப்புல் ஆலமீன் செய்வார், அவருடைய குற்றங்களை எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு அதை எல்லாம் மன்னித்து விட்டு என்று சொல்லி என்ன செய்வான், அனுப்பி விடுவான் சொர்க்கத்திற்கு. அதை என்ன செய்வான், மன்னித்து விடுவான். ஆனா இன்னொரு கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள், இன்னொரு சாதாரண மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பெரும் பெரும் பாவத்தோடு வருவார்கள். இந்த உலகத்தில் அந்த பாவங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பெரும் பாவமாக பார்ப்போம். அப்படி செய்தவரை அருகில் கூட என்ன செய்ய மாட்டோம், அந்த விட மாட்டோம். அந்த அளவுக்கு பெரும் பாவத்தை செய்தவர்கள் வருவார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டான், அவர்களை தண்டிக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டான், எல்லா மக்களுக்கு முன்னாடியில் அவருடைய பாவங்களை சொல்லி காண்பிக்க மாட்டார். மாறாக அவர்களை கண்ணியமாக நடத்துவார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய பாவங்களை கூட என்ன செய்வார், நன்மைகளாக மாற்றிவிடுவார். அவன் பாவத்தை அப்படியே என்ன செய்வார், நன்மைகளாக மாற்றிவிடுவான். பாருங்கள், ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். தன்னுடைய அடியார்களை பண்பை சொல்கின்றான். என்னுடைய அடியார்கள் என்னை விடுத்து வேறு கடவுளை செய்ய மாட்டார்கள், அழைத்து பிரார்த்திக்க மாட்டார்கள், வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள், வேறு யாரையும் துஆ கேட்க மாட்டார்கள் என்று சொல்கின்றான். வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் தடை செய்த எந்த ஒரு ஆத்மாவையும் என்னுடைய அடியார்கள் செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். வலா யக்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். மூன்று பெரும்பாவங்களை சொல்கின்றான். முதல் ஷிர்கை கொண்டு வருகின்றான், இணை வைப்பை கொண்டு வருகின்றான், அடுத்து கொலை செய்வதை கொண்டு வருகின்றான், பிறகு விபச்சாரத்தை கொண்டு வருகின்றான். இது எல்லாமே நம்முடைய பார்வையில் மிகவும் பாரதூரமான ஒரு பாவம், ரொம்ப பெரிய பாவம். ஆனால் இந்த பாவத்தை சொல்லிவிட்டு சொல்கின்றான், இதை என்னுடைய அடியார்கள் செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஒரு வேளை ஒருவன் செய்தான் என்று சொன்னால் யாராவது இந்த பாவங்களை, இந்த மூன்று பாவங்களை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேதனையை சந்திப்பார்கள். அந்த வேதனை சாதாரணமாக இருக்காது. அவருடைய நாளை மறுமையில் அவருடைய வேதனை இரட்டி பார்க்கப்படும். இந்த மூன்று பாவத்தை செய்தால் சாதாரண தண்டனை என்ன, தண்டனை கொடுத்து பிறகு அந்த தண்டனை செய்யப்படும், இரட்டி பார்க்கப்படும். அந்த நரகத்திலே இழிவுடைந்தவராக என்ன செய்வார்கள், தங்கி விடுவார்கள் என்று சொல்லி இந்த மூன்று பாவங்களை ரப்புல் ஆலமீன் செய்தால் பட்டியலிட்டார். ஷிர்கை சொல்கின்றான், கொலையை சொல்கின்றான், விபச்சாரத்தை சொல்கின்றான். இந்த மூணு பாவத்தை செய்தால் நாளை மறுமையில் கடினமான வேதனை இருக்கிறது, இரட்டிப்பு வேதனை இருக்கிறது, நரகத்தில் இழிவுடைந்தவராக தங்கியிருப்பார் என்று சொல்லி இவ்வளவு பெரிய வசனத்தை சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக சொல்கின்றான், இல்லா ஒரு சிலரை தவிர, யாரவர்கள் இல்லாமல் தாப வஆமன வஅமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்ய மாட்டார்கள். யார் ஒருவர் ஷிர்க் வைத்தாரோ அல்லது விபச்சாரம் செய்தாரோ கொலை செய்தாரோ அவருக்கு என்ன செய்யாது, கடினமான வேலை இருக்காது. ஆனால் ஒரு சிலை தவிர, அது ஒரு சிலர் யார் என்று சொன்னால் அவர்கள் இந்த பாவத்தை செஞ்சிருப்பார்கள். இந்த மூணு பாவத்தையுமே தன்னுடைய வாழ்நாளில் என்ன செய்திருப்பார்கள், வாழ்க்கை செய்திருப்பார்கள். ஆனால் செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு என்ன செய்திருப்பார்கள், இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருப்பார்கள். இந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி என்ன செய்திருப்பார்கள், தௌபா செய்திருப்பார்கள். அதற்கு பிறகு ஈமான் கொண்டு நல்லமல் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பொருளாக செய்திருப்பார்கள், மாற்றிருப்பார்கள். அல்லாஹ்வை நோக்கி செய்திருப்பார்கள், அப்படியே திரும்பி வந்திருப்பார்கள். அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், அத்தகைய மக்கள் யாரெல்லாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு வந்தார்களோ அவருடைய பாவங்களை நாம் நன்மைகளாக மாற்றி விடுகின்றோம் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், வேறு எதற்குமே இந்த அளவுக்கு ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் கொடுப்பது கிடையாது. ஆனா தௌபாவின் மூலமாக ரப்புல் ஆலமீன் செய்தார், இவ்வளவு ஒரு சிறப்பை கொடுக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், ஒரு அடியான்
பாவமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னொரு அடியா பாவங்களை செய்து பிறகு தௌபாவை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மீண்டு வந்திருக்கிறார். இந்த இருவரில் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சொன்னால் நாம் நினைப்போம் பாவமே செய்யாதவர் தான். அவர் பாவமே செய்யலையே செய்வோம் நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில், ரசூலுடைய பார்வையில் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சொன்னால் பாவத்தை செய்து பிறகு தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிறாரா இல்லையா, இவர்தான் அல்லாஹ்வுக்கு சிறந்தவர், இவர்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் சொல்கிற போது சொல்கின்றார், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபா செய்பவரை நேசிக்கின்றார், மேலும் தூய்மையானவரை நேசிக்கின்றார் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். சொல்ல போனால் முதல் என்ன செய்ய வேண்டும், தூய்மையானவர்களை கொண்டுட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும், தௌபா செய்தவர்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் தௌபா செய்தது பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அப்ப ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசத்தை சொல்கிற போது முதலில் பாவமே செய்யாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்ததற்குத்தான் சொல்ல வேண்டும். ஆனா அல்லாஹ் அப்படியே மாற்றி சொல்றான். என்ன சொல்கின்றார், தௌபா செய்தவர்களை நான் நேசிக்கின்றேன், பிறகு தூய்மையானவர்கள் நேசிக்கிறேன் என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் செய்தால் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறாங்க. யோசித்து பார், தூய்மையான மக்களை காட்டிலும் முதல் தரத்தை, முதல் படியை, முதல் இடத்தை ரப்பல் ஆலமீன் யாருக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் இந்த தௌபா செய்தவர்களுக்கு வழங்குகிறார். எனவே தான் ரப்பல் ஆலமீன் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவம் செய்யாதவர்களாக படைக்கவில்லை, மாறாக பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பை குறிக்கின்றார். பாவத்தை செய்கிறார், செய்ததற்கு பிறகு தௌபா செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிறார். முதல்ல இருந்ததை காட்டில் ரொம்ப நெருக்கமாக செய்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுகிறார். இதுதான் தௌபாவுடைய ஒரு தனி சிறப்பன்றல். இந்த தௌபாவை செய்யக்கூடிய மக்களாக அதிகமா இந்த தௌபாவின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஒரு சிந்தனை நம்ம இடத்துல இருக்கும். என்ன சிந்தனை என்றால் தௌபா, அதனால ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாவங்கள் செய்யணும், என்ன செய்யணும், அதை தௌபா பண்ணணும். நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, தௌபா செய்ய தேவையில்லை. நான் 5 நேரம் சொல்லுகிறேன், ரமலான்ல கரெக்டா நோக்கு வைக்கிறேன், ஹஜ் உம்ரா பண்ணிட்டேன், இதற்கு பிறகு எதுக்கு நான் தௌபா செய்ய வேண்டும் சொல்லி என்ன செய்கிறோம், நாம் நினைக்கிறோம். ஆனா ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தௌபா என்பது பாவிகளுக்கான ஒரு விஷயம் அல்ல, பாவிகளுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அனுப்பை அல்ல, பாவிகளுடைய பண்பு அல்ல, மாறாக தௌபா என்பது இறை நேசருடைய பண்பு, தௌபா என்பது முஃமின்களுடைய பண்பு, தௌபா தேடுவது என்பது நபிமார்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தௌபாவின் பக்கம் அழைப்புடுகிற போது எங்குமே பாவிகளை நோக்கி வாருங்கள் சொல்லவில்லை. பாவிகளை நோக்கி அழைப்புடுகிறதை காட்டிலும் எப்படி அழைப்புடுகிறார் தெரியுமா, வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன். முஃமின்களே, இறையச்சம் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் அழைப்புடுகின்றான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, முஃமின்களே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன். இதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம் என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப வெற்றியாளர்களுடைய பண்புதான் இந்த தௌபாவை தேடுவது. இந்த தௌபா தேடுவது யாருடைய பண்பு? நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களுடைய பண்பு, அது பாதையுடைய பண்பு அல்ல. இப்ப நம்ம எவ்வளவுதான் அமல்களை செய்தாலும் செய்யணும், தௌபா செய்ய வேண்டும் என்றார்கள். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களா யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த அகிலத்திற்கு ஒரு அருள்குறையாக அன்பிடம் உண்மை அனுப்பவில்லை என்று சொல்கின்றார். இந்த அகிலத்திற்கே கொடுக்கப்பட்ட அருள்குறையாக அடையாளப்படுத்துகிறார்கள் தூதர். நாளை மறுமையில் இந்த தூதர் சிபாரிசு செய்தால்தான் எல்லோருமே சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்து வைத்திருக்கின்றார். பாவங்களே செய்யாதவர்கள் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து
ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நாம் அனைவரும் மனனம் செய்த ஒரு அத்தியாயம். பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்திருப்பார்கள். இந்த அத்தியாயத்தை மனனம் செய்திருப்பார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது நீங்கள் பார்ப்பீர்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செய்வார்கள், வருவார்கள். அப்படி வருகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிட்டார். அந்த தூதருக்கே நீங்கள் தௌபா செய்யுங்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் பாவமன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு தேட வேண்டும், எவ்வளவு தௌபாவை செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு செய்து தௌபாவில் ஈடுபடுங்கள். ஏன் என்று சொன்னால், ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபீ குல்லி யௌமின் மியாத மர்ரா. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன், 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து போகிறோம். நாம் எவ்வளவு தௌபாவை செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம பெரும் பாவத்தெல்லாம் பாவமா கருதுகிறோமே தவிர சின்ன சின்ன பாவங்கள் செய்யறோம், பார்க்காம விட்டுறோம். ஆனா அது என்ன செய்கிறோம், ஒரு கணக்கில் இருந்து கொண்டே சிறிய பாவங்களை கூட தொடர்ச்சியாக செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் பெரும் பாவமாக மாறிடும். ஒரு சின்ன பாவம், ஆனா அந்த சின்ன பாவத்தை தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அது கூட பெரும் பாவமாக மாறிடும். இதை நாம் செய்யக்கூடிய பாவம் சிறியதோ பெரியதோ அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு என்ன செய்ய வேண்டும், மீண்டு வர வேண்டும். சரி, அந்த தௌபாவை எப்படி கேட்பது? அந்த தௌபா இவருடைய சிறப்பை பார்த்து விட்டோம், அவருடைய தனி சிறப்புகளை எல்லாம் பார்த்து விட்டோம். அந்த தௌபாவை நாம் எப்படி செய்வது? அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்வது தௌபா கிடையாது என்று சொல்லிவிட்டோம். பிறகு அந்த தௌபாவை எப்படி செய்வது என்று சொன்னால், அந்த தௌபாவுக்கு 3 நிபந்தனைகள். அந்த தௌபாவிற்கு 3 நிபந்தனைகள். அந்த 3 நிபந்தனைகள் நிறைவேறினால் ஒருவருடைய தௌபா செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்ன 3 நிபந்தனைகள்? முதல் நிபந்தனை, நான் செய்த அந்த பாவத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், கவலையிட வேண்டும். அது செய்த பாவத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும், நான் கவலைப்பட வேண்டும். அதுதான் முதலாவது நிபந்தனை. நான் அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், அதை செய்து வைக்க பிறகு அந்த பாவம் என்னுடைய உள்ளத்தை செய்யணும், உறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முக்கியை பொறுத்தவரைக்கும் அந்த மறுத்தலை செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான், ஒரு முனாஃபிக் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் என்பதற்கு உதாரணம் சொல்வார்கள். ஒரு காஃபிரும் ஒரு முனாஃபிக்கும் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பார் என்று சொன்னால், தன்னுடைய மூக்கின் மேலே உட்கார்ந்த ஈயை போல பார்ப்பான். அப்படி சும்மா நடந்துட்டே செய்வாங்க, ஓடிவாங்க. அந்த பாவம் அவ்வளவுதான் செய்யும், அவருக்கு எப்ப காட்டும். அதே ஒரு முஃமின் ஒரு முஸ்லிமிடத்தில் ஒரு இறைநம்பிக்கை கொண்ட மக்களிடத்தில் அந்த பாவம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அந்த பாவத்தை செய்து விடுவார். ஆனால் செய்ததற்கப்புறம் நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு மலைக்கு மேலே ஒரு பாறை விஷயங்களை தயாராக நின்று கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் மலைக்கு கீழே இருக்கிறார். அந்த பாறை உணர்ந்து விழுந்தால் நேராக ஒரு தலையிலே விழும். அப்படி என்ன செய்யறது, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அப்படி ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்தினா எந்த அளவுக்கு பயப்படுவோம், எப்ப உணவுமோ செய்வார், பதறி போயிருப்பார். அதை போல தான் செய்த பாவங்களை குறித்து பயப்படுவான்.
அந்த பாவத்துடைய தாக்கம் செய்யும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த முனாஃபிக்களுக்கும் அந்த காபிர்களுக்கும் அந்த உணர்த்துல இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப முதலாவது பண்பு, ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமா அந்த பாவத்தை குறித்தால் அந்த கவலை என்ன செய்ய வேண்டும், நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்னோடு சொன்னால், ஒரு பாவத்தை விட்டு நான் தௌபா செய்கிறேன் சொன்னால் அந்த பாவத்தை முழுமையாக விட்டு விட வேண்டும். அந்த பாவத்தை செய்யணும் விட்டு விட வேண்டும். இது பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், நான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன், இன்னைக்கோட சரி இதுதான் என்னுடைய லாஸ்ட் சிகரெட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்களால ஒருபோதும் செய்ய முடியாது, அதை விட முடியாது. அப்படிப்பட்ட மக்களால் செய்ய முடியாது, ஒருபோதும் இந்த பாவத்தை விட முடியாது. இன்னும் அது தௌபாவும் செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பாவத்தை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த செய்கிறேன், அதை விடாமல் இந்த பாவத்தை செய்கிறேன், செய்து கொண்டே தௌபா செய்கிறேன் என்று சொன்னால் அது தௌபா செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த பாவத்தை உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். எப்படி சஹாபாக்கள் நிறுத்தினார்களா இல்லையா? மதுவனுடைய சட்டம் வருகிறது, மதுவுடைய வசனங்கள் வருகிறது. வந்தவுடன் சகாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய கைகள் மது கோப்பலில் இருந்து கொண்டிருந்தது, அவருடைய வாய்களில் மது இருந்து கொண்டிருந்தது. மதுவை செய்தவர்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள், வீடுகள் மதுவை என்ன செய்திருந்தார்கள், தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி தங்கத்தில் முதலீடுகளை செய்கிறோமோ அதே போல அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அன்றைய கால அரபியர்கள் தங்களுடைய வீடுகளில் பெரிய பெரிய பீப்பாய்கள் என்ன செய்திருப்பார்கள், ட்ரம்களாக மதுவை வாங்கி வைத்திருப்பார்கள். அதை என்ன செய்தார்கள், ஒரு உதவியாக வைத்திருந்தார்கள். ஆனா அப்படிப்பட்ட நிலை என்ன செய்கிறது, அந்த மது தடை என்கிற வசனம் காலுக்கு வருகிறது. வந்தது என்று சொன்னால் குடித்து கொண்டுதான் இருக்கிறோம், இதுதான் கடைசியான குடி, இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு நாளிலிருந்து திருத்தி இறந்து செய்யவில்லை, சகாபாக்கள் நினைக்கவில்லை. மாறாக அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், சொன்ன உடனே அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, வந்து கடைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது கன்ஃபார்ம் செய்யப்படல, ஆக்கப்படல, எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்தும் கூட கைகளில் இருந்த அந்த மது கோப்பைகளை தூக்கி போட்டு உடைத்தார். வாயில் இருந்தது மது, கடைசியான ஒரே ஒரு முடக்கு, அதை முழுங்கிட்டு என்ன செஞ்சிடலாம், மதுவை விட்டு விடலாம் என்று சொல்லி விடவில்லை. மாறாக வாயில் வைத்திருந்தே துப்பினார் என்பதை நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதை எல்லாத்தையும் வீட்டிலிருந்து எல்லாத்தையும் அடிச்சு செய்தவே மதினா தெருக்களில் போட்டார்கள். மதினா தெருவே செய்ததை தெருமுழுக்க மதுவார்களாக ஓடி என்பதை பார்க்கிறோம். இப்படி உடனடியாக செய்யணும், ஸ்டாப் பண்ணும். யாரெல்லாம் இதற்கு மேல் இன்றைக்கு தான் கடைசியும் இல்லை, இப்பொழுது இதற்கு மேல் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பழக்கத்தை செய்யணும், விட்டு விட வேண்டும். அப்படி விட்டு விட்டால்தான் அந்த தௌபா செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப முதல்ல அந்த தௌபா செய்கிற போது பாவத்தை குறித்து வருந்த வேண்டும். இரண்டாவது அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என்ன வாக்குறுதி? யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், இனிமேல் இந்த பாவத்திற்கு பின்னால் நான் ஒருபோது போக மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து, அல்லாஹ்வின் சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இதற்கு பேர் நான் போகவே மாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் ஒரு மனிதனத்தில் இருந்தது சொன்னால், இந்த மூன்று நிபந்தனை பூர்த்தியான பட்சத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார் சொன்னால் அதுதான் தௌபா. அப்படி தௌபா செய்தார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட பெரும்பாவங்களை செய்தாலும் சரி, அந்த பெரும்பாவங்களை எல்லாம் இந்த தௌபா செய்ய வேண்டும், அழித்து வரும். எனவே நாம் நம்முடைய வாழ்நாளில் இந்த தௌபாவை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, இன்னும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரும் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم
وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் இறுதி நாள் வரை நம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுத்துவார். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதலாவது சுற்றுவாக தௌபாவை நிபந்தனையை பற்றியும் அவருடைய தனி சிறப்பு வரை பற்றியும் பார்க்கிறோம். இந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் 3 நிபந்தனை இருக்கிறது. முதலில் செய்த பாவத்தை குறித்து வருத்த வேண்டும். இரண்டாவது, தான் செய்கிற பாவத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, இதற்கு மேல் இந்த பாவத்தை பற்றி நாம் போகவே மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், உறுதியாக சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இதை 3 நிபந்தனை சேர்ந்தால் அவருடைய தௌபா என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நிபந்தனை இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போது என்று சொன்னால், ஒருவருடைய உயிர் அவருடைய தொண்டைக்குடி அடைந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய தௌபா என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அவகாசங்கள் சூரியன் மேற்கு உதித்து விட்டது, அல்லது உயிர் புரியக்கூடிய ஒரு தருணம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் உட்கார்ந்து தௌபா கேட்டேன் என்று சொன்னால் அந்த தௌபாவுடைய வாழ்க்கை செய்யப்படும், அப்போது மூடிவிடும். அதற்கு பிறகு எவ்வளவுதான் கட்டினாலும் சரி, கதறினாலும் சரி, அல்லாஹ்வை அழைத்தாலும் சரி, அந்த தௌபாவுடைய வாயில் ஒருபோதும் செய்யப்படாது, திறக்கப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தான் மரணிக்கிறதுக்கு முன்னால் சொன்னான், நான் மூழ்கக்கூடிய சமயத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் சொன்னால், நான் இப்பொழுது ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லி செய்தான். அல்லாஹ்விடத்திலே சொன்னான். சொல்லப்போன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனா அவனுடைய இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தான் என்று கேட்டால் அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் கேட்டான், ஆனால் இப்பொழுதுதான் உனக்கு எவ்வளவோ அவகாசம் இருந்தது, எத்தனையோ நாட்கள் வாழ்ந்தது, எத்தனையோ உபதேசங்களுடைய காலம் வந்து விழுந்தது, அப்போதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காம நீ உயிர் தொண்டைக்குடி அடைகிற போது, உன்னுடைய அழிவு உன்னிடத்தை நெருங்கிவிட்ட போது இப்போது நீ தௌபா செய்கிறாயே, இப்போது நீ இஸ்லாத்தை ஏற்கிறாயே, உன்னுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அல்லாஹ் செய்திருக்கார், நிராகரித்து விட்டார். இப்படித்தான் நம்முடைய மரணம் வரக்கூடிய நேரத்தில் நாம் தௌபா செய்தோம் என்று சொன்னால் அதே செய்ய மாட்டான், ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் தௌபா செய்யலாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எண்ணத்தை போடுகிற போது, மலக்குமார் ஒரு எண்ணத்தை போடுகிற போது, ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவோம், இப்போதே தௌபா செய்ய போறியா, கொஞ்சம் வயசாகட்டும், கடைசியா செய்யலாம், தௌபா செய்ய விடலாம் என்று சொல்லி ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் இந்த தௌபாவை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் என்று சொன்னால், ஷைத்தான் ஒரு மனிதனை பாவத்தை செய்வதற்கு அவ்வளவு எஃபர்ட்டா போறான், அவ்வளவு உழைக்கிறான், அவ்வளவு என்ன ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். இப்படி அவன் கொஞ்சமா பண்ணி நம்ம என்ன செய்யறான், பாவத்தை கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான். அப்போ ஒரு மனிதன் தௌபாவின் மூலமாக அனைத்தையும் அடிப்படையும் ஷைத்தான் செய்ய மாட்டான், ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஏன் அமல செஞ்சாலும் செஞ்சுக்கொள், தொழுதாலும் தொழுகள், என்ன அமலம் தான் செஞ்சுக்கோம், ஆனா தௌபா மட்டும் செய்யாத செய்வான். தௌபா செய்ய மட்டும் நம்ம உடவே கடைசி வரைக்கும் என்ன செய்வான், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவான். ஆனால் திடீரென மரணம் வந்து விட்டால் நாம் என்ன செய்வோம், மாட்டிக்கொள்வோம். எனவே நம்முடைய மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்று தெரியாது. எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம், எத்தனையோ மரண சம்பவங்கள் செய்கிறோம், கேள்விப்படுகிறோம், நடந்து போய்கொண்டே இருக்கிறார். திடீரென எங்கொண்டோ ஒரு கட்டை செய்கிறது வந்து தலையில் இறந்து விடுகிறார். திடீரென மின்கம்பி அழுந்த செய்கிறது கீழே விடுகிறது. வீட்டிற்குள்ளே இருக்கிறார். திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டு செய்கிறார்கள், மரணித்து போகிறார். இதையெல்லாம் நாம் அன்றாட கேள்விப்படக்கூடிய விஷயம். நல்லா பேசிட்டு போயிட்டு இருந்தார், உடம்புல எந்த ஒரு குறையே இல்லை, ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா திடீர்னு என்ன செய்ய விட்டது, மரணம் வந்து விட்டது. இப்பதான் பேசிட்டு வண்டி எடுத்துட்டு போனார், ஆனா ஒரு விபத்து ஏற்பட்டு மரணித்து விட்டார். இதெல்லாம் அனுதினமும் நாம் கேள்விப்படுகிற விஷயங்கள் என்பது. இதே போல மரணம் எப்போது நமக்கு எங்கே காத்துக் கொண்டிருக்கிறது தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னாலே
இந்த தௌபாவை செய்ய வேண்டும். இந்த தௌபாவை எவ்வளவு அதிகமாக விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் வாழ்க்கை புரிவாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற போது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இன்னும் உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாராக. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.